என்னோட சமுதாயத்துக்கு ஏதாவது திரும்ப செய்யணும் அப்படின்னு சூர்யா ட்ரஸ்ட்னு தொண்டு நிறுவனமாக நான் கடந்த ஒரு 20 வருஷமாக நான் நடத்திட்டு வரேன். இன்றைக்கி நேற்று அல்ல. அவங்க ஏடிஎம்கே ஆட்சி பெட்டர் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. தளபதி அவர்கள் உங்களுக்கு எதிராக நிற்கக்கூடிய வேட்பாளர் அடுக்கிறாரு. இது ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் உண்மையாயிரும்ட்டு அவர் ஒரு அரசியல் வியாபாரி, மணல் மாஃபியா கும்பல். அவர் திருமால், கல்லணை, இன்னும் குராயூர், இந்த ஊர்களில் போய் பாருங்கள். கட்சி மாறுறாரு. கட்சியில் பாஜகவில் சேர்ந்த ஒரே நாளில் உங்களுக்கு மதுரை வடக்கு தொகுதி கிடையாது. அப்போ டாக்டரோட செல்வாக்கு இருக்குன்னு கொடுக்குறாங்க. அப்படி தான் எடுத்துக்கிறாங்க. இன்னும் ஈவன் மதுரையில் பாஜக வளர்த்தது டாக்டர் சரவணன். நீங்கள் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. திமுக என்ன சார் செஞ்சுருக்கு? இந்த கோத்தளவுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? மதுரையை குப்பை நகரம் தானே சார். இப்போ மதுரையில் 250 கோடி ஊழல். அப்போ அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நடக்கும். அலங்காநல்லூர் இருக்க மாடு அவங்க அவுக்க முடியாது, டோக்கன் கிடச்சிருக்காது. அவர் அமைச்சருக்கு அடிமையை மாற்றுற மாதிரி ஒரு சிலதை செய்கிறாரு. இந்த 2 தாண்டி டைடல் பார்க்குன்னு ஒன்று சொன்னாங்க. அதை நீ போய் பார்த்தா பார்க்கலாம். தகர செடு மட்டும்தான் இருக்கும். இன்னும் ஓட்டு சிதறுதா இல்லை இங்கே இந்த விசில் புரட்சி நடந்துச்சு, அதிமுகவே களத்தில் இல்லைங்கிற தாவேக்காவோட பிரச்சாரம் இங்கே எப்படி இருக்குது மதுரை வடக்கு? இப்போ எப்படின்னா எங்களை வெற்றி வாய்ப்பு ஈஸியாக்கி கொடுத்துட்டாங்க டிவிக்கு. Milky Mist ice creams. முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மதுரை வடக்கு தொகுதியின் அதிமுக வேட்பாளராக களமிறங்கி இருக்கக்கூடிய அதிமுக மருத்துவ அணியின் இணைச் செயலாளர் டாக்டர் சரவணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஓகே. 2026 தேர்தலில் மதுரை வடக்கு தொகுதியில் களமிறங்குனீங்க. ஏற்கனவே 2021 தேர்தலையும் நீங்கள் களமிறங்கின அதே தொகுதி. அப்போ பாஜக சார்பாக போட்டியிட்டு 50,000 வாக்குகள் கிட்ட வாங்கியிருந்தீங்க. இப்போ அதிமுக பாஜக கூட்டணியில் இணைந்து ஒன்றாக களம் காண்றீங்க. எப்படி இருக்குது களம்? எனக்கு பார்க்க களம் நல்லா இருக்குது. அதிமுகவுக்கு ஃபேவராக இருக்கிறது. 3 விஷயம். ஒன்று கடந்த 10 ஆண்டுகளில் அதிமுக செய்திருக்கக்கூடிய சாதனைகள் 11 to 21. ஆமாம். அதுலேயும் அந்த லாஸ்ட் 4 இயர்ஸ் இப்போ புரட்சி தமிழர் எடப்பாடியார் அந்த நேரம் முதல்வராக இருக்கார். 4 வருஷம் 3 மாதம். ஈவன் கொரோனா கூட 2 வருஷத்தை எடுத்துட்டது. அந்த நேரத்தில் கூட வரி உயர்வு இல்லாமல் மக்களுக்கான ஒரு ஆட்சி கொடுத்தார். 11 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தார். இன்னும் ஒரு பெரிய விஷயமாக 162 ஆர்டிக்கிளை பயன்படுத்தி 7.5% உள் இடஒதுக்கீடு மருத்துவக் கல்வியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொண்டு வந்தார். குடிமராமத்து திட்டம்னு சொல்லி ஊரில் இருக்க எல்லா ஏரி குளம் எல்லாம் தூர்வாரி பண்ணார். இங்கே மதுரையில் வைகை டேமில் செக் டேம் கட்டி அதில் தண்ணி ஸ்டோர் பண்ணனால இங்கே உள்ள அந்த வாட்டர் ஸ்கேர்சிட்டி பெரிய ரிலீஃப் மக்களுக்கு. இல்லாட்டி போர் போடும்போது 700 அடி போவோம் தண்ணிக்கு. இப்போ பார்த்திங்கன்னா 150 அடியிலே தண்ணி கிடைக்கிது. அந்த மாதிரி பெரிய ஹிஸ்டாரிக்கல் தான் அது எல்லாமே பார்க்கல. முல்லை பெரியார் கூட்டு குடிநீர் திட்டம் 1300 கோடியில் தொடங்கி ஒரு 70% ஒர்க் அந்த பீரியடில் முடிஞ்சது. இப்போ அந்த கவர்மெண்ட் அதை ரொம்ப டிலே பண்ணிட்டாங்க. இப்படி பல்வேறு திட்டங்கள். மதுரை கூட பாலங்கள் பார்த்திங்கன்னா எடப்பாடி ஆட்சி காலத்தில் மத்திய அரசோடு சேர்ந்து ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் பாலங்கள் எல்லாம் வந்திருக்குது. 10 பாலங்கள், அந்த உயர்மட்ட பாலங்கள் அதிமுகவுடைய இனிஷியேட்டிவ். நிறைய பாலங்கள் அப்பயே கட்டி முடிக்கப்பட்டு திறந்தது. ஒரு சில பாலங்கள் கொஞ்சம் தள்ளி வந்தனால இப்போ அரையும் குறையுமா கூட தேவர் திருமணரை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பாலம் கூட இன்னும் செல்லூர் சைடு போகிற அந்த சின்ன பீட்டு வரலை. பட் எலெக்ஷனை கருத்தில் எடுத்து ஸ்டாலின் சார் அதை திறந்து வச்சுருக்காரு. தெப்பக்குளத்தில் எல்லாமே நீர் நிறைந்திருக்கிற மாதிரி ஒரு நிலை. ஜிஹெச்சில் இப்போ நிறைய பல 100 கோடிக்கு கட்டிடங்கள், அதோடைய அதர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எக்யூப்மெண்ட்ஸு இதெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஈவன் மாவட்ட ஆட்சியர் அளவுலுமே புதுசாக பெரிய ஒரு கட்டிடமே கட்டப்பட்டது 36 கோடியில் அப்படின்னு பல்வேறு சிறப்புகளுக்கு அந்த 10 வருடத்தில் மதுரைக்கு நடந்தது. 8000 கோடிக்கான திட்டங்கள் அதெல்லாம். அந்த சாதனைகளை நாங்கள் சொல்லுவோம். இப்போ நீங்கள் களத்துக்கு போகும்போது உங்கள் பிரச்சாரத்துலேயும் பார்த்து இந்த விஷயங்கள் தான் நிறைய பேசுகிறீங்க நீங்கள். ஆமாம் ஆமாம். மக்கள் எப்படி பார்க்குறாங்க இதெல்லாம்? ஏன்னா இப்போ ஒரு 5 இயர்ஸ் ஆகிடுச்சு. அடுத்து வேற ஒரு ஆட்சி திமுக ஆட்சி அந்த கவர்மெண்ட் செஞ்ச விஷயங்கள்னு அதை உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய திமுக அவங்களுடைய பிரச்சாரத்தில் சொல்லும்போது நீங்கள் அதற்கு முன்னாடி ஆட்சியில் பண்ண விஷயங்கள்லாம் சொல்லும்போது அது மக்கள்கிட்ட எடுபடுதா? இல்லை. இவங்க எப்படி கம்பேர் பண்ணுறாங்கன்னா, இந்த 5 வருஷம் திமுக பண்ணது, இதுக்கு முதல் 10 வருஷம் இல்லை அட்லீஸ்ட் எடப்பாடியார் ஆட்சியில் என்ன பண்ணார் அப்படின்றத கம்பேர் பண்ணும் பொழுது அவங்க ஏடிஎம்கே ஆட்சி பெட்டர் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. இன்னும் டிஎம்கே நெருக்கி ஒரு 525 வாக்குறுதி கொடுத்தாங்க.
ஒரு 10-12% தான் அதில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. முக்கியமான வாக்குறுதிகளான இந்த நீட் தேர்வை நாங்கள் ரத்து பண்ணுற ரகசியம் தெரியும் பண்ணுவோம்னு சொன்னதை அவங்க செய்யலை. அப்போ அது வந்து ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. எய்ம்ஸுக்கு ஒரு செங்கலை எடுத்துகிட்டு போய் எங்கே எய்ம்ஸ்னு கேட்ட துணை முதலமைச்சர் அந்த உதயநிதிக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த 4-5 வருஷத்தில் அவங்களால ஒன்றும் செய்ய முடியாமல் அது ஒரு பெரிய ஒரு மக்கள்கிட்ட ஒரு செட்பேக் அவங்களுக்கு. இன்னும் பல்வேறு வகையில் பார்த்தீங்கன்னா, அவங்க மதுரைக்கான திட்டங்களை பெருசாக கொடுக்கல. ஒரு நூலகம் கொடுத்துருக்குறாங்க, ஜல்லிக்கட்டு அரங்கம் கொடுத்துருக்குறாங்க. தளபதி அவர்கள் உங்களுக்கு எதிராக நிற்கக்கூடிய வேட்பாளர் அடுக்கிறாரு. மதுரைக்கு திமுக செஞ்ச விஷயங்கள் என்ன? அது திமுகவோட இது வந்து ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் உண்மையாயிரும்ன்ட்டு ரொம்ப கூசாமல் முதலமைச்சரே நீங்கள் பார்க்கலாம். ஸ்டேஜில் அவர் எடுத்து விடுறது அது மாதிரி தளபதி என்ன பண்ணுறாரு, எல்லா இடத்துலையும் அதிமுக ஆட்சியில் பண்ணப்பட்டு ஒரு சில இது வந்து 2-3 அந்த 70% தாண்டி இவங்க கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி வந்ததுக்கு பெயர் வச்சுட்டு அது அவங்களோட திட்டமாக அவர் மாறுதட்டி கொள்கிறார். மக்களுக்கான தெளிவாக தெரியும். இப்போ தொடங்குனதுன்றது மதுரை மக்களுக்கு தெரியும்ல, அது எடுக்கலை. நூலகம்ன்றதும் எனக்கு பார்க்க எல்லாருமே இப்போ டேப்லேயே பார்த்து முடிச்சிடுறாங்க. எங்கள் வீட்டு பிள்ளைகளே படிக்கிறதே டேபில் தான், புக்கை திறக்கிறத விட அந்த மாதிரி கை அடக்கத்தில் வந்துருச்சு உலகமே. அப்போ நூலகம்ன்றது எந்த அளவுக்குன்னு தெரியல. ஆமாம், நூலகத்தோட ப்ரெசன்ஸ் ரொம்ப முக்கியம் இல்லை சார்? அது எவ்வளோ முக்கியம். பட் நீங்கள் பயன்பாடு அங்கே போய் பாருங்கள், மதுரையில் எவ்வளோ பேர் பயன்படுத்துகிறாங்கன்னு பாருங்கள். நம்ம இதற்காக சொல்லலை, அவங்க வந்து ஒரு பெயர் வைக்கிறதுக்காக, அவங்க தந்தையார் குடும்ப பெயர் வைக்கிறதுக்காக இந்த மாதிரி கட்டிடங்களை கொண்டு வருவாங்க. ஆமாம், சென்னையிலையும் அதே தான் நூலகத்துக்கான பெரிய ஒரு சிக்கல் இருந்தது. அது மாதிரி ஜல்லிக்கட்டுன்றது ஒரு தமிழரோட ஒரு பாரம்பரியமான ஒரு விளையாட்டு. அதுக்கான போராட்டம் நடத்துனது எல்லாம் வந்து இளைஞர்கள். அவங்களுக்காக கூட நான் சொல்லியிருக்கிறேன், அந்த தமுக மைதானத்தில் ஒரு நினைவு தூண் அவங்களுடைய அந்த சாதனைகளுக்கு, அவங்களால தான் ஜல்லிக்கட்டை மீட்டெடுக்க முடிஞ்சதுன்றதுக்காக நான் வைப்பேன்னு சொல்லி நான் இளைஞர்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஜல்லிக்கட்டுக்கு பல்வேறு வாக்குறுதிகளை எங்களை பொதுச்செயலாளர் கொடுத்துருக்கிறார். உயிரிழப்பு ஏற்பட்டால் 10 லட்சம் ரூபாய், காயம்பட்டு சிகிச்சை பெற்றால் 2 லட்சம் ரூபாய், காளை மாடுக்கும் இன்சூரன்ஸு, வீரர்களுக்கு இன்சூரன்ஸு, வேலையில் முன்னுரிமை, இப்படி பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்கிறார். இவங்க வணிகமயமாக்கி பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு ஜல்லிக்கட்டு, இப்போ இது பாலமேடு, அலங்காநல்லூர், அவனியாபுரம்லாம் உலக புகழ் பெற்றது, வெளிநாட்டிலலாம் வருவாங்க. அப்போ அந்த ட்ரெடிஷனலாக சாமி கும்பிட்டு அந்த காளையை அவுக்கிற அந்த இதுக்கும் இப்போ வணிகம் ஆயிடுச்சு. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, 2 லட்ச ரூபா கட்டினா நீங்கள் கூட ஒரு போட்டி நடத்தலாம், அந்த மாதிரி கொண்டு போகிறாங்க. அது கொண்டு போனதுக்கு முக்கியமான காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பக்கம் பல 100 ஏக்கரை வந்து அமைச்சர் மூர்த்தி வந்து வளைச்சி போட்டிருக்கார். அவர் பத்திரப்பதிவு துறையினால் ஊழல் மிகுந்த துறையாக அதை பல்வேறு சிக்கல்களை உருவாக்கி அதன் மூலம் அவர் பணத்தை சம்பாரித்து அந்த முதலீடுக்கு இடத்த அதை கொண்டு போய் அவர் ஏரியாவை டெவலப் பண்ணுறாராம். அந்த மாதிரி ஆன்லைனில் டோக்கன் தரப்போகிறோம்னு சொல்லி எல்லாமே அவர் கையில் வச்சுக்கிட்டு இளைஞர்கள் வந்து அவர் கைக்குள்ளே இருக்கணும். வாக்கு வங்கிக்காக இந்த கிராமத்துப்புற இளைஞர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க வச்சு, அதுக்கு அவரை பார்த்து அவர் சார்ந்த ஆளுகளை பார்த்தா தான் டோக்கன் கிடைக்கும். அப்போ அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நடக்கும், அலங்காநல்லூர் இருக்க மாடு அவங்க அவுக்க முடியாது, டோக்கன் கிடச்சிருக்காது, வேறு ஊர்லேருந்து அந்த மாடு அவுத்துருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்களை ஒரு நெருக்கடியை கொடுத்து அவர் அமைச்சருக்கு அடிமையாக மாற்றுற மாதிரி ஒரு சிலதை செய்கிறாரு. இந்த 2 தாண்டி டைடல் பார்க்குன்னு ஒன்று சொன்னாங்க, அதை நீங்கள் போய் பார்த்தா பார்க்கலாம், தகர செடு மட்டும்தான் இருக்கும், இன்னும் வேறு எதையுமே செய்யலை. ஆட்சிக்கு வந்து 6 மாதத்தில் அமைச்சர் பிடிஆர்பி தியாகராஜன் சொன்னார், 30,000 கோடி இவங்க சம்பாரித்து அதை மறைக்கிறதுக்கு பார்க்குறாங்கன்ற அவரோட மைண்ட் வாய்ஸை உலகம் முழுவதும் நம்ம வந்து எல்லாம் கேட்டோம், நம்ம இதில் கேட்டோம், சமூக வலைதளத்தில் கேட்டோம். அது ஃபேக் ஆடியோன்னு சொல்கிறாரு, லீகலாக ஃபைட் பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு, அதை பார்த்துக்க அதெல்லாம் அது கிளியர் கட் அவரோட வாய்ஸு, அது ஒன்றும் இல்லை, யாருமே சொல்கிறது அது வந்த பிறகு சொல்கிறது தான். மதுரைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க, 2 அமைச்சர்கள் முக்கியத்துவம் வாய்ந்த போர்ட்ஃபோலியோஸ் கொடுத்துருந்தாங்க. அதனால் என்ன சாதிச்சிருக்காங்க, பத்திரப்பதிவுத்துறையில் அவர் வந்து எந்த அளவுக்கு ஒரு மக்களோட அடிப்படை வந்து உணவு, உடை, உறைவிடம். அப்போ 1 சென்ட் 2 சென்ட் இடம் வாங்க வேண்டிய ரொம்ப சாமானிய மக்கள், எளிய மக்கள் இன்றைக்கி அதுக்கு அவங்க கட்டக்கூடிய அந்த பத்திரப்பதிவுத்துறை அவங்க உயர்த்தியிருக்கக்கூடிய அந்த இது பார்த்திங்கன்னா கட்டணம் வந்து அவங்களுக்கு இது பெரிய கஷ்டம். மக்கள் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய எல்லாரும் கடுமையான அதிருப்தியில் இருக்கிறாங்க. என்ன செய்வாருன்னா, சப் ரெஜிஸ்ட்ராரை வந்து சஸ்பெண்ட் பண்ணுவார், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவார், ரீஇன்ஸ்டேட் பண்ணுறதுக்கு 1 கோடி ரூபா, இப்படி பல்வேறு வகையில் நூதனமாக பண்ணுவார். இன்னும் கூட பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் இடங்களுக்கான பட்டா பிரச்சனை இருக்குது, மதுரையில் ரொம்ப இருக்குது. குறிப்பாக பந்தல்கோடின்ற பகுதியில் 1972 அப்போ வந்து புரட்சியர் எம்ஜிஆர்னால் கொடுக்கப்பட்ட பட்டா. அப்போ இந்த 30 வருட காலம் கழித்து அவங்க போய் அதை பதிவு பண்ண போடும்பொழுது 11% பத்திரப்பதிவு கட்டணம், 2 லட்ச ரூபா 2.5 லட்ச ரூபா வருது. அது எப்படி சாமானிய மக்கள் முடியும்? எதுவுமே முடியாதவங்களுக்காக கொடுக்கப்பட்ட பட்டா. அப்போ அது ஒன்று அவங்களுக்கு இலவசமாக்கி இருக்கணும், இல்லை ஒரு சலுகை கட்டணம் கொடுத்துருக்கணும்.
எங்கள் எடப்பாடியே அதை செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அவர் கவனத்துக்கு எடுத்து கொண்டு போயிருக்கேன், அதை செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்படி அடிப்படை இப்போ பார்த்தீங்கன்னா ஒழுங்கான சாலைகள் கிடையாது. இப்போ இந்த எலெக்ஷனுக்காக மட்டும் அவசர கதியில் போடப்பட்ட 1-2 சாலைகளை தாண்டி உள்ள எதுவுமே இருக்காது. நல்ல குடிநீருக்கான இதுகள் கிடையாது. பாதாள சாக்கடை திட்டம் கிடப்பில் கிடக்கு. 400 கோடி திமுக அரசாங்கம் செலவழித்து அன்றாட பேப்பரில் நூதனமாக பேர் வைப்பாங்க. பேர் வைக்கிறதுல அவங்களாம் மிஞ்சறதுக்கு ஆளே கிடையாது. ஆனால் அப்படி வச்சுக்கிட்டு வரும்போதே பார்த்தோம்னா, இப்போ முதலமைச்சர் ஒரு இடத்துல வந்து ஸ்டாலின் சார்கிட்ட குழந்தைய கொடுக்கும் பொழுது அது வந்து இஸ்லாமிய குழந்தையாக இருக்குது. அவர் பேரை மாற்றி கருணாநிதியின் பேர் வச்சுக்கிட்டு இருந்தார் அதுக்கு. அது மாதிரி சொல்கிறேன். அதனால் பேர் வைக்கிறத மட்டும் அவங்க செய்வாங்களே தானே தவிர உருப்படியான திட்டங்களை உறுதியாக தமிழ்நாட்டுக்கு அவங்க தரலை. குறிப்பாக மதுரைக்கு தரவே இல்லை. இன்னும் வந்து இந்த வேட்பாளர் தளபதி மேலே நான் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, அவர் வந்து ஒரு அரசியல் வியாபாரி, மணல் மாஃபியா கும்பல் அவர். நீங்கள் போய் பாருங்க, வெரி எக்ஸ்ட்ரீம். இது ட்ரூத்து. நீங்கள் அப்படியே அந்த கேமராவை எடுத்துக்கிட்டு திருமங்கலம் தொகுதிக்குள்ளே போங்க, கள்ளிக்குட்டின்ற பகுதிக்கு போங்க, திருமால், கல்லணை, இன்னும் வந்து குராயூர், இந்த ஊர்களில் போய் பாருங்கள். சட்டத்துக்கு புறம்பாக பல 100 அடிக்கு குவாரி பெர்மிஷன் வாங்கி இவர் கட்டி வெட்டியிருக்க மண்ணை அள்ளி அங்கே இருக்க இயற்கை வளத்தை அழிச்சிட்டார், விவசாயத்தை அழிச்சிட்டார் அந்த ஊர் மக்களை. நீங்கள் கூட மீடியாவில் பார்த்துருக்கலாம். ஆர்மியில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வீட்டுக்கு ஒருத்தர் ஆர்மியில் இருப்பாங்க. இது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர் காலத்தில் இராணுவம் இருக்கக்கூடிய ஏரியாக்கள். அவங்க பூரா வந்து போராடி எவ்வளவோ முயன்றும் ஆளுங்கட்சி இருக்கிறனால ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கு சாதகமாக இருக்காங்க. இன்னும் அவர் தங்கச்சிக்கே குவாரி பக்கத்தில் போட்டு யார் சம்பாதிக்கிறதுன்னு போட்டு சண்டை போட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் எஃப்ஐஆர் பதிவு பண்ணதெல்லாம் இருக்குது. அப்போ வந்து இவர் வந்து அங்கே பல 100 கோடி சம்பாரித்து அப்போ வந்து அவர் இருக்க வீடு திருப்பரங்குன்றம், அந்த தொகுதியை விட்டுட்டு மதுரை வடக்கு தொகுதியை தேர்ந்தெடுத்து இங்கே மக்கள்கிட்ட பணத்தின் மூலம் அவங்கள விலைக்கு வாங்கிடலாம் அப்படின்னு கடந்த தேர்தலில் அவர் பணத்தின் மூலம் விலைக்கு வாங்கினார். இந்த 5 வருஷத்தில் எதையுமே அவர் செய்யலை. ஊருக்குள்ளேயே அவர் வர தொகுதியில் ஒரு மாவட்ட செயலாளராக இருக்கிறாரு. ஒரு பவர்ஃபுல்லான கேண்டிடேட் தானே. அதை நீங்கள் வந்து இந்த ஊருக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு மாதிரி சித்தரிக்கிறது சரியா? நிச்சயமாக அவர் வந்து திருப்பரங்குன்றத்தை தாண்டி மதுரை வடக்கு தொகுதிக்குள்ளே வந்ததில்லை. நீங்கள் வெளியே மக்களை கேட்டு பாருங்கள். ஜெயிச்ச பிறகு அவரை கண்ணில் பார்த்துருக்கலாம். இப்போ இந்த 2 மாதமாக தேர்தல் வருது அப்படின்ற ஒரே அடிப்படையில் அவர் உள்ளே வர்றாரு. 2-3 ரோடை போடுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. எலெக்ஷனோட கோட் ஆஃப் கான்டக்ட் வந்த பிறகு கூட சீமா நகர் என்ன பண்ணுறாரு, குறிப்பிட்ட சமுதாயம் இருக்க ஏரியாவில் நீங்கள் ஓட்டு போடுங்கன்னு சொல்லி அங்கே வந்து சாக்கடை கட்டுறதுக்கு அவர் ரெடி பண்ணி அந்த ஊர் மக்கள் மாற்று மக்கள் எல்லாம் போய் அதை தடுத்து நிறுத்தி இருக்கிறாங்க. இப்படி ஏதாவது ஒரு வகையில் சட்டத்துக்கு புறம்பாக எப்படியாச்சும் மக்களை ஏமாற்றி மிரட்டி நிறைய இடத்துல போய் மிரட்டுறாங்க. நாங்கள் திரும்ப ஆட்சிக்கு வந்துட்டோம்னா உங்களுக்கு அந்த 1000 ரூபா தரமாட்டோம்னு சொல்லி அவன் அப்பாவி மக்களை மிரட்டக்கூடிய ஒரு ரவுடிசம், குண்டாஸ் நிறைந்த கட்சியாக திமுக இருக்குது. அது தளபதி எதையுமே செய்யாமல் செஞ்சதாக அவர் சொல்கிறாரு. ஒன்று. 2வது மக்களை ஆள் வச்சு மிரட்டுறாரு. 3வது அவர் வந்து உறுதியாக அவர் வந்து ஒரு வியாபாரி. இப்போ நீங்கள் போய் அந்த இதை மட்டும் குவாரியை மட்டும் நான் படங்கள் கூட வச்சுருக்கிறேன், நான் காமிக்கிறேன். அந்த அளவுக்கு மோசமாக செஞ்சு அந்த மக்களோட எதிர்ப்பெல்லாம் சம்பாரிச்சிருக்கிறாரு. அந்த மக்கள் அவங்க மேலே அவ்வளவு அந்த பகுதி மக்கள் என்ன செய்யறாருன்னு தானே பார்க்கணும். அவர் வேற ஊருக்காரருங்கிற மாதிரி நீங்க ஏன்னா உங்களை தான் திருப்பரங்குன்ற மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க. நீங்க அந்த ஊருக்கு எம்எல்ஏவா இருந்திருக்கிறீங்க. இல்லை, என்னோட சொந்த ஊரே திருப்பரங்குன்றம். என்னோட தொகுதி இந்த வீடு ஹாஸ்பிடல்லாம் வடக்குல தானே இருக்கு. என்னோட பிறந்த பூர்வீகம் ஆலங்குளம், அதை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள். அதனால் நான் ஊருக்கு போய் வந்து அங்கே எனக்கு வீடு இருக்குது, நாங்கள் இருப்பேன், விவசாயங்கள் இருக்கிறது. அதனால் அப்படி எடுத்துக்கிற முடியாது. ஆமாம், இவர் வந்து இந்த தொகுதிக்கு உள்ளே வரலை, அதைத்தான் என்னுடைய குற்றச்சாட்டு. அவர் எங்கேயும் அமெரிக்காவில் கூட இருந்துட்டு போகிறாரு. ஆமாம், பிடிஆர் மாதிரி சென்னையிலே இருந்துட்டு தொகுதிக்குள்ளே வராமல் இன்றைக்கி வந்துட்டு நான் தொகுதிக்காரு, இன்னும் மாற்று வேட்பாளர் அவர் மெட்ராஸ்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதனால் இவர் தொகுதிக்கு எதுவும் செய்யலை. மக்கள் தெளிவாக இருக்காங்க. நீங்கள் பல இடங்களில் இவர் வாக்கு கேட்க போகும்போது உள்ளே வராதங்கன்னு நிப்பாட்டி வெளியே அனுப்புனதாக தான் இப்போ நாங்கள் நிறைய கேள்விப்படுறோம். குறிப்பாக முல்லை நகர் பகுதியில் ஒரு சின்ன குளம் இருக்கிறது. அந்த நீர்நிலைன்னு சொல்லி ஹைகோர்ட் வந்து இடிக்க உத்தரவிடுகிறது. இவங்க ப்ராப்பராக மக்களுக்கான ஒரு விஷயத்தை அவங்களுடைய வக்கீல்கள் எடுத்து கொண்டு போகலாம். ஏன்னா இப்போ விவசாயமே அந்த பகுதியில் கிடையாது. அப்போ அந்த குளத்துக்கான வேலையே கிடையாது. ஹைகோர்ட்டே கண்மாயில் கட்டப்பட்டிருக்குது. இங்கே வந்து ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆஃபீஸு, ஆல் இந்தியா ரேடியோ ஸ்டேஷன் எல்லாமே வந்து கண்மாய்க்குள்ளே அழிக்கப்பட்டு கட்டப்பட்ட இடங்கள் தான். அப்போ வந்து விவசாயம் இல்லாத இடத்துல இருக்க நீரை தண்ணியை குளத்தை காமிச்சு அது குளமாகவும் இருக்காது. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா 600 சொச்ச வீடு இடிக்கிறதுக்கு தயாராகிட்டாங்க. நாங்கள் எல்லாம் போய் இறங்கி மக்கள் எல்லாம் போராடி இப்போ அதை நிப்பாட்டி வச்சுருக்கிறோம். அதனால் உறுதியாக அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் பகை மாற்று செய்யப்பட்டு அதுக்கு நாங்கள் உறுதியாக பெற்று தருவோம் என்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்குறோம். நான் தனிப்பட்டும் பார்க்குறேன். நான் இங்கே இருக்க இளைஞர் இந்த திமுக
போதை கலாச்சாரத்தை கொண்டு வந்து இளைஞர்கள் சீரழித்திருக்கிறது. அப்போ இளைஞர்களுக்கு நான் வந்து கல்லூரி படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அவங்களுக்கு செல்ஃபோன் கொடுத்து மந்த்லி ஒரு சும்மா ஒரு ரூ. 250 ஒரு ரீசார்ஜ் அவங்களுக்கு, அவங்க எஜுகேஷன் பர்பஸுக்கு. 12th முடித்தவங்களுக்கு வந்து அவங்களுக்கு அடுத்த ஒரு கைடன்ஸுக்காக ஒரு கிளாஸு, இன்னும் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அவங்க போட்டித் தேர்வை சந்திக்கிறதுக்காக அவங்களுக்கான கோச்சிங் கிளாஸஸ் வெற்றி அகாடமின்னு ஒன்று தொடங்கி நடத்த இருக்கிறோம். இன்னும் மகளிருக்காக பகல் நேரங்களில் அவங்க வந்து நிறைய மோஸ்ட் ஆஃப் இவங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. சின்ன சின்ன சிறு தொழில் நிறுவனங்களில் வார்டுகளில் தொடங்கி அவங்களுக்கான ஒரு வேலைவாய்ப்பை கொடுத்து அவங்களுடைய பொருளாதாரத்தை கணவரை மட்டும் சார்ந்து இல்லாமல் அவங்களும் அவங்க கையில் பணம் போராடணும், அந்த மாதிரி ஒரு நிலையை கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்கிறேன். ஒரு மருத்துவராக இருக்கிறனால மருத்துவமனை சார்ந்து ஃப்ரீக்வெண்ட்டாக மெடிக்கல் கேம்ப்ஸ் நடத்தி அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கான விஷயம் இது. இன்னும் இப்போல்லாம் வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ரொம்ப காஸ்ட்லி ஆயிடுச்சு. அப்போ சர்ஜரி இந்த மாதிரி ஒரு வேளை அவங்களுக்கு தேவைப்பட்டுட்டால் ஒரு 50% சலுகை கட்டணத்தில் அவங்களுக்கு பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறேன். இப்படி தொடர்ச்சியாக பல விஷயங்களை சொல்கிறோம். இல்லை, எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணுறதுக்காகவே சில நாட்களாக இந்த சேவை பண்ணீங்களா? இயல்பாகவே இந்த மனம் கொண்டவர்? இயல்பாக என்னோடய பெற்றோர்கள் வந்து ஒரு கிராம பின்னணியிலேருந்து வந்தவங்க, சாப்பாட்டுக்கு படிக்க கஷ்டப்பட்டு வந்தவங்க. வந்த பிறகு அவங்க பிள்ளைகளை வந்து இங்கே டாக்டர் ஆகிறாங்க, அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் ஆகிறாங்க, அப்படி நாங்கள் எல்லாம் இருக்கிறோம். என்னோட சமுதாயத்துக்கு ஏதாவது திரும்ப செய்யணும் அப்படின்னு சூர்யா ட்ரஸ்ட்னு தொண்டு நிறுவனமாக நான் கடந்த ஒரு 20 வருஷமாக நான் நடத்திட்டு வரேன். இன்றைக்கி நேற்று அல்ல, நெருக்கி 500க்கும் மேற்பட்ட இறுதி அறுவை சிகிச்சை குழந்தைகளுக்கு நம்ம இலவசமாக பண்ணியிருக்கிறோம். இன்னும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்ம வந்து நெருக்கி 700 பேருக்கு மேலே செயற்கை கைகள் கொடுத்துருக்குறோம். திருநங்கைகள் அவங்களுடைய வாழ்க்கை மாற்றங்களுக்காக அவங்களோட சேர்ந்து நிறைய விஷயங்கள் அவங்களுக்காக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம், சமுதாய மாற்றத்திற்காக. இன்னும் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட கல்வி கட்டணங்கள் நிறைய பேருக்கு அதை எடுத்து பண்ணுறோம். ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியை ஸ்பான்சர் பண்ணி அவங்க வெளிநாடுகளுக்கு போகக்கூடியவங்களுக்கு இப்படி ஏதாவது ஒரு வகையில் சூரிய அறக்கட்டளை மக்களோட கடந்த 20-21 வருஷமாக பயணித்து கொண்டிருக்கின்றது. நானும் வந்து அரசியலில் வந்து இத்தனை வருஷம் ஆனால் கூட வெற்றி தோல்வியை தாண்டி இன்னும் மக்கள்கிட்ட பயணிக்கிறேன். அரசியலுக்காக செய்யக்கூடிய விஷயம் அல்ல இது. என்னுடைய மனசில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன ஒரு எண்ணம் வந்து தொடர்ந்து அது என்னை அப்படி நடத்திக்கிட்டே இருக்குது. ஓகே, இப்போ கூட 10 ரூபாய்க்காக வந்து 3 இட்லி ஒரு டீ சாப்பாடு இந்த மாதிரி சாப்பாடுகளை நான் கொண்டு வந்தோம். இதுக்கு காரணம் சிறு வயதுலேருந்து நான் பார்க்கக்கூடிய என்னுடைய பகுதிகளில் மக்கள் வந்து காலையில் வேலைக்கு போகிறவங்க எல்லாம் வெறும் காலியான டிஃபனோட வருவாங்க, தூக்கு பொடியோடு வருவாங்க. அங்கே இருக்க ஹோட்டலில் 2-3 இட்லியை வாங்கி வச்சுட்டு போவாங்க. அவங்களுக்கு இப்போ கொடுக்கறது இப்போ அவங்களுக்கு பெரிய பலனாக இருக்கிறது. அதனால் இது வந்து மக்கள் சேவை. இதற்கு நீங்கள் சொல்கிற மாதிரி அரசியலுக்காக இல்லை. உங்களுக்கு எதிராக ஒரு விமர்சனத்தை தொடர்ந்து வச்சுட்டே இருக்காங்க. இந்த எலெக்ஷன்லேயும் உங்களுக்கு எதிராக அப்போசிஷனில் வைக்கிறவங்க வைக்கக்கூடிய முக்கியமான விமர்சனம், கட்சி மாறுறாரு. இப்போ நீங்கள் 2021 தேர்தலாக இருக்கலாம், கட்சியில் பாஜகவில் சேர்ந்த ஒரே நாளில் உங்களுக்கு மதுரை வடக்கு தொகுதி கிடையாது. இப்போ டாக்டரோட செல்வாக்கு இருக்குன்னு தானே கொடுக்குறாங்க, அப்படி தான் எடுத்துக்கிறாங்க. சும்மா கூப்பிட்டு கொடுத்துட முடியாதுல்ல. பாரதிய ஜனதா கட்சி மாதிரி ஒரு கட்சி நீங்கள் வாங்க உங்களுக்கு சீட்டுன்னு இப்படி சொல்லுவாங்க, யாருக்கு கொடுத்தாங்க? இன்றைக்கி போட்டி போடுற 3 கட்சிகளையும் எடுத்துக்கங்க. திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு 24 பேர் அதிமுகலேருந்து போனவங்க தான் அங்கே அமைச்சராக ஒரு 8-10-12 பேர் கொள்ள வச்சு இன்றைக்கி அவங்க தான் நிற்கிறாங்க. ஆமாம், செந்தில் பாலாஜி 10 ரூபா செந்தில் பாலாஜி அவர் என்ன அவர் எத்தனை கட்சிக்கு போனவர்? அவர் பேச்சு ஏன் வெளியே வரலை? நான் சொல்கிறேன், டிவி காலையில் இன்றைக்கி நிறைய பேர் யார் இப்போ செங்கோட்டைன்னு எங்கேருந்து போனவர்? புரட்சி தலைவர் காலத்துலேருந்து ஒரு விசுவாசியாக இருந்தவர் இன்றைக்கி அங்கே போய் நிற்கிறாரு. இன்றைக்குள்ள ப்ரெசன்ட் டே கான்செப்டில் இதுவே கிடையாது சார், அப்படி ஒன்றே கிடையாது. மக்கள் வந்து நம்மளுக்கு யார் எந்த எம்எல்ஏ வருவார், யார் நம்மளுக்காக செய்வார் அப்படின்னு எதிர்பார்க்க ஒரு நம்பகத்தன்மை வேணாமா? இப்போ டிஎம்கேல இப்போ சீட்டு கிடைக்குதோ கிடைக்கலையோ, கட்சியோட சேர்ந்து பயணிக்கிறவங்க இருப்பாங்க. கொள்கை சீட்டு கிடைக்குதோ கிடைக்கலையோ, கட்சியில சேர்ந்து கட்சிக்காக மக்களுக்காக பயணிக்கிறவங்க இருப்பாங்க. நீங்க சொல்ற மாதிரி வந்து கட்சியில ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு வேட்பாளரா வாய்ப்புகள் கிடைக்குது, நீங்க சொல்ற மாதிரி உங்களுக்கு செல்வாக்கு கூட இருக்கலாம். ஆனா இப்படியான ஒரு திமுக பாஜக திமுகவோட கொள்கை என்ன? ஒவ்வொருத்தர் கட்சி கொள்கையை நீங்கள் எடுத்துக்கங்க. எல்லாருக்கும் வேறு வேறு கொள்கைன்னா எல்லோரும் தனித்தனியாக நிற்கணும்ல. அதிமுக கூட ஒரு வரலாறு இருக்குது, கூட்டணி இல்லாமல் புரட்சி செல்வி ஜெயிச்ச வரலாறு. திமுக தனியாக ஜெயிக்க முடியுமா? டெபாசிட் வாங்காது சார். அது 15 கட்சியை கூட வச்சுக்கிட்டு, ஆமாம், அவங்களையும் இல்ட்ரீட் பண்ணுவாங்க. ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்கள கொடுக்கக்கூடிய நெருக்கடிகள், கஷ்டங்கள், அவமானங்கள் அதெல்லாம் தாண்டி அந்த கட்சிகள் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் பயணிக்கிறாங்க. அந்த கட்சி தொண்டர்களை என்னை பார்த்து பேசும்பொழுது இந்த முறை உங்களுக்கு வாக்கு செலுத்த சார் நாங்கள் அப்படின்ட்டாங்க. குறிப்பிட்ட சில கட்சிகளில் உள்ளே இருக்கிறாங்க. எங்களை வந்து இவ்வளவு அவங்க இழிவுபடுத்துவாங்க நினைக்கல. மதுரைன்ற இடத்துல நாங்கள் அவ்வளோ இருந்தோம், நாங்கள் எங்களுக்கு சீட்டு கொடுக்கல. இன்னும் தமிழ்நாடு போலாம் 2 சீட்டு 4 சீட்டுன்றாங்க. அப்போ வந்து வாக்கு வங்கிக்காக மட்டும் மற்ற எல்லா தொகுதிக்கும் எங்களை பயன்படுத்திக்கிடுவாங்க, எங்களுக்கு தரமாட்டாங்களா? இந்த முறை அவங்களுக்கு பாடம் கற்பிப்பு போகும்னு அவங்க எல்லாமே வெகுண்டு எழுந்துருக்கிறாங்க. நீங்கள் பிரச்சாரத்துக்கு போகிறோம், மக்கள் இந்த மாதிரி கேள்விகள்லாம் அவங்ககிட்ட இல்லையா? என்ன டாக்டர் நீங்கள் வந்து அந்த கட்சியில் இருந்து இங்கே வந்துட்டு? யாருமே அதை கேட்குறதில்ல.
அவங்க எல்லாருமே செந்தில் பாலாஜியை பார்க்குறாங்க, செங்கோட்டையனை பார்க்குறாங்க. ம். என்னங்க இந்த ஆளுகள் எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி டாக்டர் நம்ம வந்து செய்யணும்னு நினைக்கிறாரு. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் டாக்டர் வந்துடுவாரோன்னு அவருக்கு இடைஞ்சல் கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு திமுக எடுத்த அமைச்சர் மூர்த்தி எங்கடா டாக்டர் வந்து அவர் படித்தவராக இருக்கார், மக்கள்கிட்ட நல்லா போகிறாரு, பழகுறாரு. அவருடைய இதுக்கு பிரச்சனை வந்துடும் போனாலும் என்னை வெளியேற்றுறதுக்கான விஷயங்களை பண்ணுறாரு. இதுதான் அடிப்படை. இது வந்து உட்கட்சி பாலிடிக்ஸு. இன்னொருத்தர் தலையெடுக்கக்கூடாதுன்னு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இது. என்னோடது நான் ஏதாவது நீங்க தொடர்ந்து மக்களோட பயணிக்கிறீங்க, மக்கள் சேவை பண்றீங்க, சேவை பண்ணிட்டு டாக்டரா இருக்காங்க. இருக்கீங்க, மக்களோட கனெக்டடா இருக்கீங்க. ஆமாம் ஆனா ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறேன், சீட் கிடைக்கலங்கும் போது நம்ம எம்எல்ஏவா இன்னும் செய்யணும் அப்படிங்கிற இடத்துக்காக கட்சி மாறுறீங்களா, இல்லை என்ன ஆமாம் காரணமா அது? நிச்சயமாக ஒரு அதிகாரம் வேணும்ல. இப்போ நான் சரவணனாக இருந்தால் நான் வந்து ஒரு 4 பேருக்கு ஒரு காலேஜில் சீட் வாங்கி தர முடியும். ம். இதுவே ஒரு எம்எல்ஏவாக இருந்தால் நான் ஒரு 100 பேருக்கு செஞ்சிட முடியும்ல நான். ஒரு எம்எல்ஏவாக இருந்தால் நான் அதுதான் இந்த விஷயம். இது அதிகாரம் பச்சையங்கள் கையெழுத்து போடுற இடத்துல இருந்தால் என்னால் இன்னும் பல பேருக்கு என்னால் வந்து விஷயங்கள் செய்ய முடியும். அந்த ஒரே நோக்கோட மட்டும்தான் அரசியலில் பயணிக்கிறேன். ம். கோத்தளவு மாதிரி இப்போ இந்த கடந்த 5 வருஷத்தில் 200 கோடி சம்பாதிக்க குவாரியை தோண்டி ஊர் மக்களை அழித்து நான் வரலை. பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி மாதிரி பல ஆயிரம் கோடியை சம்பாரிச்செல்லாம் நான் வரல. ஆமாம், பிடிஆர்ன்றவர் பண்பாளர்னு எல்லாம் போடுவாங்க. இன்னும் அவருக்குள்ளே இன்னும் பல விஷயங்கள்லாம் இருக்குது. ஆமாம், அவரும் பணம் வாங்குவார். அவரோட உதவியாளர் பாலாஜி அரெஸ்ட் ஆகி உள்ளே இருக்கார் தெரியுமில்ல. எப்படி அவர் 100 கோடி பிஏ வாங்குற வரைக்கும் ஒரு அமைச்சராக இருந்தவருக்கு விஷயமே தெரியாதா? ம். அவர் கூட இருக்கிறவங்க ஊழல் பண்ணுறாங்க. டிஎம்கேல ஒரு ஸ்பேஸ் தராதனால தான் அதிமுகவுக்கு போனீங்கன்னு ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. அதுதான் எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் தரணும்ல. ம். எனக்கான சுயமரியாதை ஒன்று இருக்குது எனக்கு. ஆமாம், சுயமரியாதைன்றது கட்சியோட கொள்கையை சார்ந்தில்லை. என்னோட கொள்கை என்பது சாமானிய மக்களுக்கு உதவியாக இருக்கணும். இன்றைக்கி வரைக்கும் இருக்கணும் இல்லையா? கோத்தளவு யாருக்காச்சும் ஏதாச்சும் 5 காசுனா கொடுத்துருப்பாரா, பிரட்டியிருப்பாரா? கட்சியை தாண்டி அரசியலை தாண்டி சம்பாதிக்கிறதை தாண்டி அவங்க கட்சிக்காரங்களுக்கே எதுவுமே செய்யலைன்ற மிகப்பெரிய மனக்குறை அவங்க கட்சிக்காரங்கள்ட்ட இருக்குது. அவங்க கட்சிக்காக கூட நிற்கிறாங்க. ஓகே. ஆமாம், அதிமுக மாதிரியான ஒரு ஒரு மக்கள் இயக்கத்தில் ஒரு ஒரு 1 கோடி பேர் உறுப்பினர், நீங்கள் 2 கோடின்னு கூட சொல்லுவீங்க. அப்படியான ஒரு கட்சியில் நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னு வரும்போது சரவணனை வேட்பாளராக நிப்பாட்டுறது, சட்டமன்ற தேர்தல் மதுரை வடக்கில் சரவணன் நிப்பாட்டுறது, இப்படி எல்லா டைமும் சரவணன் அவர்களுக்கு செல்வாக்கு இருக்குங்கிற காரணத்தினாலயா, இல்லை வந்து உங்களுடைய தலைமையின் நம்பிக்கையை பெற்ற காரணத்தினாலயா, என்ன காரணத்தினால சரவணன் அவர்களுக்கு வாய்ப்புகள் இல்லை? போன தடவை அது ஒரு தோல்வி ஆயிடுச்சு, ஒரு வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆகணும்னு நினைக்கிறாங்களா? என்ன காரணம்? திருப்பி நிச்சயமாக. திருப்பி வாய்ப்புகள் உங்களுக்கு தரப்படுவதற்கான காரணம் என்ன? ஆமாம், என்னோட சேவை வந்து பேசப்படுதில்ல. டாக்டர் சரவணன்னா அவர் வந்து பொதுமக்கள்கிட்ட பொதுமக்களுக்கான சேவை செய்கிறவர், மக்கள்கிட்ட நற்பெயரோடு இருக்கிறாரு அப்படின்றாரு. பட் இது மட்டுமே வெற்றியை பெற்று தர மாட்டேங்குதுல. இப்போ வந்து நல்லவங்க மட்டுமே ஜெயிக்கணும்னா இப்போ இந்த அரசியல் இப்போ களம் இப்படி இருக்காது, நாடு இப்படி இருந்திருக்காது. பல்வேறு விஷயங்கள் அதில் இருக்குது. அப்போ வந்து மக்களுடைய அடித்தட்டு மக்களுடைய தேவை வேறு மாதிரி கூட இருக்குது. அப்போ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் மக்கள் ஏமாந்துறாங்கள்ல. 5 வருஷம் தனக்கான ஒரு பிரதிநிதி இருந்து போராடி விஷயங்களை பெற்றுத்தரணும் அப்படின்னு நினைக்கிறத தாண்டியும் இன்றைக்கி ஒரு நாளைக்கு எதை வந்துருச்சுடா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவில் மக்களை வந்து ஒரு ஏழ்மை நிலையில் இப்போ அவங்க வச்சுருக்காங்கல்ல. இதெல்லாம் ஒரு விஷயம். அது அப்போ டாக்டர் சரவணன் இருக்கார், அவருக்கான ஒரு வாக்கு வங்கி இருக்குது. அவர் மக்கள்கிட்ட ஒரு சமூக சேவை அடிப்படையில் அவர் மக்கள்கிட்ட நெருங்கி இருக்கிறாரு. அதனால் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்ற ஒரு அடிப்படையில் கொடுக்குறாங்க. ஆமாம், மக்களும் வந்து இப்போ எனக்கு இப்போ கடந்த தேர்தலில் 50,000 ஓட்டுக்கு மேலே வாங்கியிருந்தேன். எஸ், பாஜகவில் அந்த நேரம் வந்து பாஜக வந்து அந்த அளவுக்கு இல்லை. இன்னும் ஈவன் மதுரையில் பாஜக வளர்த்தது டாக்டர் சரவணன். நீங்கள் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. அண்ணாமலை சாரை கேட்டால் கூட டாக்டர் சரவணன் மாதிரி ஒரு மாவட்ட தலைவரை நீங்கள் இனிமேல் பாஜகவில் பார்க்கவே முடியாதுன்னு ஆணித்தரமாக சொல்லுவார். அவர் எங்கே இருக்கணும் அந்த இடத்துல உண்மையாக அந்த பிரச்சாரம்லாம் பண்ணிட்டு பண்ணார். எந்த இடத்துல இருக்கிறனோ அந்த இடத்துல 100% என்னோட டெடிகேஷனை நான் காமிப்பேன். நான் இப்போயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற வெற்றி வாய்ப்பு இழந்தால் கூட நான் ஒன்றும் போய் உட்காந்துக்கிறலையே, மருத்துவமனையில் உட்காந்துக்கிட்டு யாரையும் பார்க்கலன்னு சொல்லலையே. நான் இவங்க மாதிரி ஜெயித்த பிறகு மக்களை பார்க்காம தெரிகிற எம்எல்ஏ கோத்தளபதி மாதிரி நான் இல்லையே. கட்சிக்காரனுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர், கோயிலுக்கு போகிற லெட்டரை கூட தரல, ஒரு ட்ரெயின் ஈக்யூ ரிலீஸ் பண்ணுற கூட லெட்டர் தராத ஒரு எம்எல்ஏ கோத்தளபதி. இல்லை, நேற்று மதுரைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வர் வந்திருந்தார். தளபதி அவர்களுக்கு, மூர்த்தி அவர்களுக்கு ஆதரவாக வாக்குகள் கேட்டார். கருப்பு உடை அணிந்து டெல்லியா தமிழ்நாடாங்கிற தேர்தல் இதுங்கிற பிரச்சாரத்தை முன்வைக்கிறாரு. இந்த டீலிமிட்டேஷன் மாதிரியான விஷயங்களை முன்வைக்கிறாங்க. கொள்கை சார்ந்து இந்த எலெக்ஷனில் திமுகவை ஆதரிக்க வேண்டிய தேவை இருக்குங்கிற அந்த பிரச்சாரம் மதுரையில் எடுபடாதா? நிச்சயம் எடுபடாது. தமிழ்நாட்டில் எடுபடாது. எல்லாருக்கும் தெரியும். எலெக்ஷன் வந்துட்டால் உதயநிதியும் கட்சிக்காரங்களும் டக்குன்னு டெல்லியை உள்ளே கொண்டு வருவாங்கன்ட்டு தெரியும். கொண்டு வந்து பாஜக வந்துரும்ன்றாங்க. இன்றைக்கி பாஜக தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கா இல்லையா? நல்லா வளர்ந்துருக்குது. மக்களோட இது அடிப்படை மாறுகிறது. திராவிட சித்தாந்தத்திலிருந்து தேசிய சித்தாந்தத்துக்கு
நிறைய மக்கள் வந்துட்டாங்க. இன்னும் படித்த அப்பர் கிளாஸ் மக்கள் பாரதிய ஜனதா கட்சியை மிகவும் விரும்புகிறார். அவங்களுக்கான பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பார்த்தீங்களா ஓட்டு சதவீதம் நெருக்கி அவங்க வந்து 18% கூட்டணியோடு இருந்தது. தனிப்பட்டு 11% வச்சுருந்தாங்க. அதிமுக நாங்கள் 25-26% வச்சுருக்கிறோம். போன பார்லிமெண்ட் ஓட்டை நீங்கள் கூட்டினாலே இப்போ வடக்கு தொகுதியில் நான் வெற்றி பெறுகிறேன். 1000 சொச்ச ஓட்டுக்கு மேலே வெற்றி பெறுகிறேன். பிஜேபி சேர்த்தாலே நான் வெற்றி பெறுகிறேன். இப்போ திமுக உள்ள ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, அதுக்கு ஒரு 5% வச்சுக்கோங்க. ஆமாம், குறிப்பிட்ட இந்த வேட்பாளர் கோ தளபதி மேலே மக்களுக்கான கடுமையான அதிருப்தி. எங்கே போனால் உள்ளே வராதீங்கன்னு நிப்பாட்டுறாங்க. அவர் அவர் பணத்தை மட்டும் வச்சு பண்ணலாம்னு நினச்சி அவர் குடும்பத்தாரை எல்லாரையும் உள்ளே இறக்கி விட்டுருக்காரு. போய் அங்கங்கே ஓட்டு கேட்குற மாதிரி பண்ணுறாரு. அப்போ அவருக்கு மேலே உள்ள ஒரு எதிர்ப்பு அலை. சரி, இனிமேல் எடப்பாடியார் கொடுத்துருக்கக்கூடிய வாக்குறுதிகள், ஒரு தடவை 10,000 ரூபாய், பெண்களுக்கு மாதம் 2,000 ரூபாய், அம்மா இல்லம், வீட்டுக்கு ஒரு ஃப்ரிட்ஜு, மாணவருக்கான கல்வி கடன் ரத்து, வேலைவாய்ப்புக்கு காத்துக்கிட்டு இருக்க இளைஞர்கள் +2 படிச்சிருந்த மாதம் 1000 ஊக்கத்தொகை வேலை கிடைக்கிற வரைக்கும், டிகிரி முடிச்சிருந்தா 2,000 ரூபாய், இப்படி சில திட்டங்கள் மக்களுக்கான ஒரு தேர்தல் அறிவிப்புகள் நம்ம பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் அரசியலில் எலெக்ஷனில் ஈடுபடும் நிச்சயமாக ஈடுபடும். ஆனால் ப்ரொபகண்டாவில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பாஜகவின் முரட்டு அடிமை அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறது. ஃபோட்டோ எடுத்து சசிகலா அவர்களின் காலில் விழுந்த புகைப்படத்தை போன எலெக்ஷனில் காமிச்ச ஃபோட்டோஸ் இன்னைக்கு வரைக்கும் எலெக்ஷனில் எங்கே பிரச்சாரத்துக்கு போனாலும், நேற்று மதுரையிலையும் கூட அந்த ஃபோட்டோவை காமிங்கன்னு அவங்கள்ட்ட கேட்குற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. எத்தனை வருஷம் தான் சார் சொல்லிக்கிட்டே கிடப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரம், நம்ம உயர்ந்த பொறுப்பில் இருக்கிறவங்கள்ட்ட வாழ்த்து வாங்குறது அதெல்லாம் ரொம்ப சகஜம். அது ஒருத்தரோடது. இன்னும் ஸ்டாலின் காலில் யாரும் விழுகலையா? உதயநிதி காலில் சீனியர் அமைச்சர் விழுந்து நம்ம பார்த்தோம்ல, நீங்கள் தானே மீடியாக்கள் எல்லாம் காமிச்சிங்க. உதயநிதி அவ்வளோ பெரிய ஆள் அவர் காலில் விழுகிறதுக்கு. நாங்கள் உதயநிதி ஃபோட்டோ காமிக்கவா? மிட்நைட் ஃபோட்டோஸ், அவரோட மிட்நைட் ஃபோட்டோஸ் நாங்கள் காமிக்கவா? என்ன இருக்குது? அவர் என்ன சொல்கிறார்? அவர் என்ன பேசுவார்? அவருக்கு இல்லை, பாஜகவின் அடிமை அதிமுக அந்த விஷயத்தை இந்த எலெக்ஷனில் டெல்லியா தமிழ்நாடு இவங்க வெற்றி பெற்ற பிறகு என்ன செஞ்சாங்க? கலைஞர் நாணயத்தை யாரை வச்சு ரிலீஸ் பண்ணாங்க? மாண்புமிகு அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு வந்தாங்க. ஏன் சோனியா காந்தி அம்மையாரை கூப்பிட்டு வந்துருக்க வேண்டியதானே? இவங்களுக்கு தான் பிஜேபி பிடிக்காதில்ல. போய் மோடிகிட்ட போய் துணை முதல்வரான போய் ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு போயிட்டு வந்தார்ல. ஹிந்தி பிடிக்காதில்ல. கேலோ இந்தியான்னு பேரை வச்சுட்டு அந்த நிகழ்ச்சிக்கு போய் மோடியை போய் வரவேற்றாங்க. கொடை பொதுவாக கருப்பு கலரை தான் சார் நானும் பார்த்துருக்கேன். கருப்பு வளர்னு விட்ட திமுக மோடி வரும்பொழுது ஆட்சிக்கு வந்த உடனே எதுக்கடா வம்புன்ட்டு வெள்ளை கொடை பிடிச்சாரா இல்லையா முதலமைச்சர்? இல்லை, அந்த விஷயங்கள்லாம் மக்கள்கிட்ட எடுபடலையா? அவங்க ப்ரொபகண்டால வைக்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் தானே கூட்டணி வச்சுருந்தீங்கன்றாங்க. பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சு அமைச்சர் பதவி அனுபவிச்சது நீங்கள் தானே அப்படின்னு திமுக திரும்ப கேட்குறாங்க. அரசியலில் எங்கள் பொதுச்செயலர் தெளிவாக சொல்கிறார், கொள்கை வேறு கூட்டணி வேறு. இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் போய்கிட்டு இருக்கு அரசியலில். ஓகே, பேரறிஞர் அண்ணாவே கூட்டணி அமைத்து தான் காங்கிரஸை ஒழிச்சார். அவர் ஒழிச்ச காங்கிரஸ் தான் இன்னும் கட்டி இழுத்துக்கிட்டு இருக்கு திமுக. அந்த காங்கிரஸ் என்ன பாடுபடுத்துனாங்க அவங்கள? ஒரு பீரியடில் அறிவாலயத்தில் மேலே ரைடு, கீழே கூட்டணி பேசி 69 சீட்டு 65 சீட்டு வாங்கினாங்க. இன்றைக்கி அவங்க நினச்ச அந்த 28 சீட்டை வாங்கிட்டாங்களே, கடைசி வரைக்கும் இழுத்து நம்ம போகிற ஏதோ 2020 மேட்ச் மாதிரி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம்ல. ஆமாம், விசிகன்ற கட்சி திருமாவளவன்ற தலைவர் அந்த சமுதாய மக்களுக்காக எவ்வளவு பாடுபட்டு வந்திருக்கிறாரு. அவருக்கு சீட்டு கம்மியாக இருக்கும். 4.4% வச்சுருக்கிற தேமுதிக கட்சி தேஞ்சு போன அவர்களே அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. சரவணன் அவர்களுக்கு விசிகா மேலே அவ்வளோ ஒரு பாசம். எனக்கு அண்ணன் திருமாவளவன் மேலே எனக்கு தனிப்பட்ட ஒரு அது எல்லாருக்கும் இருக்கு. அவரே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. தேமுதிக ஒரு முதல்வர் வேட்பாளராக அவங்க கேண்டிடேட் இருந்தவங்க, மக்கள் நல கூட்டணியை லீட் பண்ணவங்க, அவங்களுக்குன்னு ஒரு ஓட் பேஸ் இருக்குது. அவங்க பிஎல்ஓஸ் போட்டிருக்காங்க, அதனால் கொடுக்குறாங்க. அதில் நாங்கள் எந்த விதமான மாற்று கருத்து இல்லைன்னு திருமாவளவன் அவர்களே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. ஆமாம், ஆனால் இப்போ இந்த மாதிரி பாருங்கள், இப்போ விசிகாவே இப்போ அழிய போகிறது. அந்த ஓட்டெல்லாம் யாருக்கு போக போகுதுன்னா டிவிகேக்கு போக போகுது. இப்போ விசிகா ஓட்டும் சிறுபான்மை மக்கள், கிறிஸ்தவ மக்கள் ஓட்டு, இஸ்லாமிய மக்கள் ஓட்டும் டிவிகேக்கு போக போகுது. மக்கள் ஒரு மாற்றத்தை தமிழ்நாட்டிலே விரும்புகிற மாதிரி அந்தந்த சமுதாயத்துக்குள்ளே மக்கள் சில மாற்றத்தை விரும்புகிறாங்க. நம்மளை வச்சு இவங்க அரசியல் பண்ணி சம்பாரிச்சு போயிட்டே இருக்கிறாங்களே அப்படின்னு அடுத்த தலைவரை தேடக்கூடிய ஒரு சூழல் வந்துருச்சு இப்போ இன்னைக்கு. ஓகே, இங்கே மதுரை வடக்கில் அப்படி தேடுறாங்களா எதுவும்? ஏன்னா நீங்கள் அதிமுகவில் சரவணன் நிற்கிறாரு, தளபதி அவர்கள் அங்கே திமுகவில் நிற்கிறாங்க. அதே மாதிரி தாவேக்காவோட மாவட்ட செயலாளர் கல்லாணை அவர்கள் உங்கள் தொகுதியில் நிற்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியிலேருந்து நிற்கும்போது ஓட்டு சிதறுதா? இல்லை இங்கே இந்த விசில் புரட்சி நடந்துச்சு, அதிமுகவே களத்தில் இல்லைங்கிற தாவேக்காவோட பிரச்சாரம் இங்கே எப்படி இருக்குது மதுரை வடக்கு பிறகு? இப்போ எப்படின்னா எங்களை வெற்றி வாய்ப்பு ஈஸியாக்கி கொடுத்துட்டாங்க டிவிக்கு. ஆமாம், திமுகவோட வாக்கை பிரித்து எங்கள் வெற்றி வாய்ப்பை உறுதிப்படுத்தி விட்டார்கள் டிவிக்கு. உங்கள் வாக்கு போல தம்பி, எங்கள் வாக்கு மிக சொற்பமாக தான் இருக்க முடியும். ஆனால் இது ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட்டு.
ஏடிஎம்காரங்களை பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவருக்கும் புரட்சி அம்மாவுக்கும் அவ்வளோ விசுவாசமாக இருக்கக்கூடிய ஒருத்தர். நாங்கள் போஸ்டர் போடும்போது கூட புரட்சி தலைவரோட படத்தை கொஞ்சம் சிறுசாக்கிட்டாலோ அம்மா படத்தை சிறுசாக்கிட்டாலோ தொண்டர்கள் ஃபோன் பண்ணுவாங்க. ஆமாம், சென்னைக்கு போனால் தொண்டர்கள் கட்டிப்பிடிச்சி அழுவாங்க. போஸ்டரில் நீங்கள் எப்பயுமே புரட்சி தலைவர் அம்மாவை நீங்கள் கௌரவித்து அவங்க படத்தை நீங்கள் எல்லாம் பண்ணுறீங்கன்னுவாங்க. அந்த மாதிரி ஹார்ட் அண்ட் ஃபாஸ்டான ஒரு ஹார்டு கோர் தொண்டர்கள் கொண்ட ஒரு இயக்கம் வந்து அதிமுக. இந்த ஓட்டு பிரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆமாம். இப்போ இங்கே இந்த கல்லாணை அவர்கள் போட்டியிடுறது அப்போ என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறேன்? நிச்சயமாக திமுகவோட ஓட்டை பிரிப்பார் அவர். ஆமாம், அது எங்கள் வெற்றியை இன்னும் சுலபமாக ஆக்கும், அப்படி தான் நினைக்கிறேன் நான். ஓகே, மதுரை வடக்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் முக்கியமான பிரச்சனைகளாக நான் இதெல்லாம் பார்த்துருக்கேன். போன தடவை எலெக்ஷன்லேயே கண்டெஸ்ட் பண்ண வர்றீங்க. ஸோ நீங்கள் எம்எல்ஏ ஆகும் பட்சத்தில் உடனடியாக நான் செய்யணும்னு நினைக்கிற விஷயங்கள்லாம் என்னென்ன? ஒன்று பந்தல்குடின்ற இடத்துல பந்தல்குடி கால்வாய் திமுகவினால் ஏமாற்றப்பட்ட அந்த மக்கள் கொதிப்பாக இருக்காங்க. உறுதியாக அதை பந்தல்குடி கால்வாயில் சுற்றுச்சுவரை ப்ராப்பராக அமைத்து இவங்க எலெக்ஷன் வந்த உடனே பூமி பூஜை போட்டு கட்டுற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. அதை முறையாக செய்து இன்னும் 2 பாலங்கள் போட்டு, ஒரே ஒரு பாலம் தான் அதில் இருக்குது அந்த மக்களுக்கு, இன்னும் 2 பாலங்கள் போட்டு அவங்களுக்கு அது கொசு தொல்லை இல்லாமல் அதெல்லாம் கவர் பண்ணி அதை செஞ்சு கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கிறோம். முல்லை நகரில் அந்த மொத்தம் 600 வீடு இடிபடாமல் நிச்சயமாக பாதுகாத்து அந்த வகை மாற்றம் செய்து பட்டா பெற்று தருவோம்னு சொல்லியிருக்கிறோம். இன்னும் காந்திபுரம்ன்ற புதூரில் இருக்குது, அங்கே ஒரு பெரிய ஒரு இது இருக்குது, கண்மாய் இருக்கிறது. இப்போ ஃபுல்லாக எல்லாம் இப்போ ஆகாய தாமரை வளர்ந்து கிடக்குது. அதை சுத்தப்படுத்தி அதிலே நடைபாதை அமைத்து நடைப்பயிற்சியாளர்களுக்கு. இன்னொரு முக்கியமான குற்றச்சாட்டு தளபதி மேலே, அவரே பினாமி பேரில் எல்லா பார்க்கையும் இப்போ வண்டியூர் பார்க்கில் இப்போ போட்டிங்கெல்லாம் ஆரம்பித்தாங்க. குடிமராமத்து பண்ணது எடப்பாடியார் ஆரம்பித்து அங்கே பார்க்கை கொண்டு வந்து அதை கமர்ஷியலாக மாற்றி உள்ள ராட்டினம்லாம் போடுறதுக்கெல்லாம் இப்போ லீஸுக்கு விட்டு அந்த லீஸை எடுத்ததுக்கு யாருன்னு பார்த்தா அவரே பினாமி பேரில் எடுத்திருக்கார். ஆமாம், லக்கி ட்ராவல்ஸ் அப்படின்ற பேரில், லக்கி அப்படின்ற பேரில் எடுக்கிறாரு. அது இவங்களுக்கு இவரோட பினாமியாக அதை எடுத்திருக்கிறார். அதை எல்லா பார்க்லையும் கட்டணம் வசூல் பண்ணுறாங்க. அவங்க கூட்டணி கட்சியாக இருக்க மாதிரி எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க? லீகல் ஃபைட் பண்ணாலும் நீங்கள் சந்திக்க தயார்? ஏன்னா நான் எல்லா பார்க்கையும் போய் விசிட் பண்ணி அங்கே இருக்கவங்களுடைய இதுகளை நாங்கள் குறைகளை கேட்டு வாங்கியிருக்கிறோம். இன்னும் அதை நான் ஈகோ பார்க்குன்றதில் அதை அதே வணிகமயமாக்கி மொத்த பார்க்கையுமே கெடுத்து வச்சுருக்கிறாங்க. அதனால் இந்த பார்க்குகளை இந்த திமுக காரங்க மீட்டு எடுப்போம் சார். மக்களுக்கானது நான் டாக்டராக நான் ப்ரிஸ்கிரிப்ஷன் தரும்போது 1 மருந்து மாத்திரை எழுதுவேன், 2வது உணவு சொல்லுவேன் அவங்களுக்கு, 3வது காலையில் நீங்கள் பார்க்குக்கு போங்க, வாக்கிங் போங்கன்னு சொல்லுவேன். அப்போ கேகே நகர், அண்ணா நகர், கோமதிபுரம் என்று இப்போ படித்த ஒரு உயர்தட்டு மக்கள் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அந்த வண்டியூர் பார்க்குகளில் காலையில் ஆயிரக்கணக்கானோர் நடைப்பயிற்சி பண்ணுறாங்க. 9 மணிக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா நடந்தீங்கன்னா 20 ரூபா, அது அரசாங்க இடம், மக்களோட இடம், 20 ரூபா அப்படின்னு சொல்லி வசூல். ராஜாஜி பார்க் எல்லா பார்க்களையும் வசூல் மையம் பினாமி பேரில் எடுத்து இந்த ஆளுங்கட்சிக்காரங்க செயல் இந்த அராஜகத்திலேருந்து மீட்டு எடுத்து அத்தனை பார்க்கும் மக்களுக்கு முற்றிலும் இலவசமாக நாங்கள் மாற்றுவோம் சார். அதில் இருக்க வசதிகளை நாங்கள் பெருக்கி தருவோம். இருக்கக்கூடிய கண்மாய்கள் எல்லாமே சீரமைத்து நல்ல நீர்நிலையாக்கி அதில் நடைபாதை அமைச்சு நடைப்பயிற்சி செய்கிறதுக்கு செய்வோம். நாங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியிலையும் மக்கள் அவங்க குறைய சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் ரொம்ப அடிப்படை வசதியான சாலை, இந்த பாதாள சாக்கடை திட்டம், குடிநீர், இது எல்லாம் எங்களுக்கு முதலமைச்சர் எடப்பாடியார்கிட்ட சிறப்பு நிதி மதுரைக்காக பெற்று கொடுத்து, அம்மா ஆட்சி காலத்திலே சிறப்பு நிதி 250 கோடி பெற்று மதுரையை சீரமைத்தாங்க அந்த நேரத்தில். அப்போ எங்களுடைய மேயராக அண்ணன் ராஜன் செல்லப்பா இன்றைய திருப்பரங்குன்றம் தொகுதி வேட்பாளர் அன்றைக்கி இருந்தார். அந்த மாதிரி சிறப்பு நிதி பெற்று மதுரையை உறுதியாக மாற்றுவோம். திமுக என்ன சார் செஞ்சுருக்கு? இந்த தளபதி என்ன பண்ணியிருக்கிறாரு? மதுரையை குப்பை நகரம் தானே சார். இப்போ இந்தியாவில் இன்றைக்கி ரேங்கிங்கில் குப்பை நகரத்தில் முதல் இடத்துல மதுரை இருக்குது. தளபதி இதெல்லாம் பொறுப்பெடுத்த ஒரு பதவி விலை இருக்கணும்ல. மதுரைக்கு நான் எம்எல்ஏவாக இருந்தேன், என்ன இப்படி ஆகிட்டேங்க, மதுரையை என்னால் காப்பாற்ற முடியலங்க. எங்கே பார்த்தாலும் குப்பையை கொட்டி வச்சுருக்கிறாங்க. பாக்கியநாதபுரம் போகிறோம், நாங்கள் ஒரு இடத்துக்கு நாங்கள் ஓட்டு கேட்க போகிறோம். அங்கே குப்பை கூடத்தை கொண்டு அங்கே வச்சு அங்கே இருக்க மக்களுக்கு பயங்கர அசுத்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. போகவே முடியல, மூக்க மூடிக்கிட்டு தான் மக்களே போய்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஊருக்கு ரொம்ப அவுட்டரில் எக்ஸ்டென்ஷன் ஏரியாவில் கொண்டு போய் ஒதுக்குப்புறத்தில் இது பண்ணியிருந்திருக்கணும் இந்த குப்பைகளை சேர்க்கிறத. அப்படி ஒவ்வொரு வார்டுலேயும் மக்களுக்கான பிரச்சனை இருக்கிறது. இன்னும் திமுக காரவங்க அவங்ககிட்ட கமிஷன் கேட்டு ஒரு வீடு கட்டுறதுக்கு மணல் கொட்டியிருந்தால் அந்த இடத்துல அந்த திமுக கவுன்சில் போய் நிற்பார் சார். மதுரையில் 250 கோடி ஊழல் மதுரையில். என்ன ஏகப்பட்ட டாக்ஸேஷனில் அவங்க குழப்படி பண்ணி ஃபோர்ஜரி பண்ணி பாஸ்வேர்டை இதை பயன்படுத்தி பண்ணியிருக்கிறாங்க. கம்ப்ளைண்ட் எடுத்து கொண்டு போனதே கார்ப்பரேஷன் கமிஷனர் தான் கொண்டு போகிறார். அவங்க போட்டிருக்க கார்ப்பரேஷன் கமிஷனர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவரை தான் போய் இந்த மாதிரி முறைகேடு பண்ணி நடந்திருக்குன்னு கொண்டு போகிறாரு. இவங்க உடனே நடவடிக்கை எடுக்கிற மாதிரி மக்களை ஏமாத்துறதுக்கு ராஜினாமா பண்ணுறாங்க. எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்கணும்ல.
மேயர் கணவரை போய் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன் அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா, அவர் வந்து அரசியல் அவங்க காழ்ப்புணர்ச்சியில் அவங்களுக்குள்ளே பண்ணிக்கிட்டாங்க. மேயர் என்ன செஞ்சாங்க? பலகட்ட போராட்டம், எடப்பாடியாரோட தொடர்ந்து அறிக்கை, அதுக்கு பிறகு மேயர் வந்து ராஜினாமா பண்ணுறாங்க. இப்போ வரைக்கும் மேயர் அவங்க போட முடியாமல் போயிடுச்சே. துணை மேயர் கம்யூனிஸ்ட்னால அவர் மேயராக வந்துடக்கூடாதான், கம்யூனிஸ்ட் கூட்டணி கட்சி. ஆனால் கடைசி வரைக்கும் அவர்கிட்ட அந்த வாக்கி டாக்கியை கூட பிடிங்கி வச்சுக்கிட்டாங்க. நாகராஜ் என்ற துணை மேயர்கிட்ட கம்யூனிஸ்ட் மக்கள்லாம் கொதிச்சு போயிருக்காங்க சார் இன்றைக்கி. அதனால் பொதுமக்கள் கொதிச்சு போயிருக்கிறாங்க. ஊழல் மிகுந்த ஒரு மாநகராட்சியாக மதுரை இருக்கிறது. 250 கோடி ஊழல் செய்யாமல் அந்த பணத்தை ஒழுங்காக முறையாக பயன்படுத்தி இருந்தால் இன்றைக்கி மதுரையை தூய்மையான நகரத்தில் கொண்டு வந்திருக்கலாம். உறுதியாக மதுரையை தூய்மையான நகரம். ஏன்னா எடப்பாடி ஆட்சியில் 2 முறை விருது பெற்றது மதுரை, மத்திய அரசு விருது பெற்ற ஒரு இடம். உறுதியாக மதுரையை தூய்மை நகரமாக மாற்றுவோம். அடிப்படை அந்த கட்டமைப்பை திரும்ப சீரமைத்து கொண்டு வருவோம். மக்கள்கிட்ட நான் வைக்கக்கூடிய கோரிக்கை, நீங்கள் அந்த ஒரு நாள் அவங்க தரக்கூடிய அந்த இதுகளுக்கு எதுவும் மயங்கிறாமல் நீண்ட நாள் உங்களுடைய சந்ததி நல்லா இருக்கணும். இந்த மதுரை எல்லா நல்லா கட்சிகளும் தானே இருக்கணும். தராங்க, எல்லா கட்சிகளும் தானே தராங்கன்னு குற்றச்சாட்டு இருக்கு. இல்லை இப்போ நாங்களாம் இப்போ என்ன பண்ணுறோம், நாங்களாம் ஃபேராக நாங்கள் எலெக்ஷனை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால் வந்து மக்கள் வந்து அதுக்கு மட்டும் அடிபணியாமல் டாக்டர் சரவணன் நீங்கள் நம்புங்க. 21 வருஷமாக உங்களுக்காக நான் சேவை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். வெற்றி தோல்வியை தாண்டி உங்களோட பயணிச்சுக்கிட்டு இருக்கிறேன் நான். அதனால் நீங்கள் வந்து எனக்கு நம்பி எனக்காக வாக்களித்து, இரட்டை இலையில் வாக்களித்து, இங்கே மதுரையில் வடக்கில் நான் ஜெயிக்கணும். இது மாதிரி 210 தொகுதிக்கு மேலே நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று எங்கள் எடப்பாடி சொல்லியிருக்கிறார். அந்த மிகப்பெரிய ஒரு வெற்றியை எங்களுக்கு கொடுங்க. நிச்சயமாக தமிழ்நாடை உறுதியாக மாற்றி காமிப்போம். எங்கள் எடப்பாடி ஆணையை ஏற்று நாங்கள் செய்வோம். நான் சரவணன் எனக்காக மதுரையில் என்னுடைய நான் வந்திருக்கக்கூடிய அந்த குடும்ப சூழலேருந்து வந்திருக்கிறது மக்களுடைய வழி தெரியும். அதனால் மக்களுக்காகவே நிச்சயமாக நான் வாழ்வேன் என்று மக்களுக்கு நான் சொல்லிக்கொள்கிறேன். மக்கள் சந்திப்பு, தேர்தல் பரப்புரைன்னு ரொம்ப பிஸியான ஷெட்யூலுக்கு நடுவில் பல்வேறு கேள்விகளுக்கும் நீங்கள் மதுரை வடக்கு தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு உங்களுடைய பார்வை, அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகள்னு உங்களுடைய நேரத்தை அழிச்சு பதில் கொடுத்துருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி. நன்றி சார். தேங்க்யூ.